வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான தகவல், அதே நேரத்தில் மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். மதுரையில் இருந்து திருவாரூருக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது கிடைக்க இருக்கிறது ஒரு நாள் மட்டும், ஜூலை மாதம் 15ஆம் தேதி. ஏன் மதுரையிலிருந்து திருவாரூருக்கு ட்ரெயினே கிடையாதா அப்படின்னு கேட்டால் இருக்குது. எர்ணாகுளத்திலிருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின் மதுரை வழியாகத்தான் செல்லுது. அது வாரத்தில் ஒரு நாள் மதுரை வந்து மதுரையிலிருந்து திண்டுக்கல், திருச்சி, திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் போய் அதுக்கப்புறம் திருவாரூர் செல்கிறது. இதை விட்டுட்டோம் அப்படின்னா, இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ரயில் போடிநாயக்கனூரிலிருந்து தாம்பரம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில், இதுவுமே மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர் வழியாக நீடாமங்கலம் போய் அதுக்கப்புறம் திருவாரூர் செல்கிறது. இதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அப்படிங்கிறது ஆகுது. ஆனால் இந்த ரூட்ல பயணிப்பவர்களை விட அதிகமாக பயணிக்கக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மதுரையிலிருந்து மானாமதுரை, காரைக்குடி வழியாக பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை, அதிராமப்பட்டினம் இந்த வழியாக ஒரு ரயில் திருவாரூருக்கு சென்றால் ரொம்பவும் வசதியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு, கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருக்கு. ஆனால் ஒரு எதிர்பாராத விபத்து அப்படின்னு தான் சொல்லணும். இது விபத்து அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். பொன்மலை பகுதியில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக வர்ற 15ஆம் தேதி இந்த ரூட்ல ஒரு ட்ரெயின் கிடைக்க இருக்கிறது. 15ஆம் தேதி செங்கோட்டையிலிருந்து காலையில் 7 மணிக்கு புறப்படக்கூடிய மயிலாடுதுறை வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் அங்க இருந்து விருதுநகர், மதுரை வரைக்கும் வந்துடும். மதுரைக்கு காலையில 10:05க்கு வந்துட்டு 10:10 மணிக்கு புறப்படும். அப்படி புறப்படக்கூடிய ரயில் 15ஆம் தேதி ஒரு நாள் திண்டுக்கல், திருச்சி பக்கம் போகாது. இப்போ இந்த மாதம் ஃபுல்லாகவே அது திண்டுக்கல், திருச்சிக்கு போகிறது கிடையாது. திருச்சிக்கு வேறு ரூட்டில் போகுது. அது எப்படின்னா காரைக்குடி, புதுக்கோட்டை வழியாக செல்கிறது. ஆனால் வர்ற 15ஆம் தேதி இந்த ட்ரெயின் திருச்சிக்கே போகிறது இல்லை அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? நம்பி தான் ஆகணும். ஏன்னா 15ஆம் தேதி இந்த ட்ரெயினானது மதுரையிலிருந்து 10:10க்கு புறப்பட்டு அங்கிருந்து மானாமதுரை, காரைக்குடி ஜங்ஷன் வரைக்கும் போயிட்டு அங்கே இருந்து பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை, அறந்தாங்கி, அதிராமப்பட்டினம் வழியாக இந்த ரயிலானது திருவாரூர் போய் திருவாரூரிலிருந்து பேரளம், மயிலாடுதுறை செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதனால 15ஆம் தேதி இந்த ட்ரெயினை நம்ம திண்டுக்கல்லையோ, திருச்சியிலையோ, தஞ்சாவூர்லையோ, கும்பகோணத்திலையோ கூட பார்க்க முடியாது. இன்னும் சொல்லணும்னா ஆடுதுறையில் கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதான் இருக்கிறது. எது எப்படியோ 15ஆம் தேதி ஒரு ரயில் மதுரையில் இருந்து திருவாரூர் வரைக்கும் காரைக்குடி வழியாக இயங்க இருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியான விஷயம்தான். இந்த ரோட்டில் நிரந்தரமாக ஒரு ரயில் இயங்குனா இன்னும் நல்லா இருக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். ஏன்னா 15ஆம் தேதி நம்ம மதுரையில் இருந்து திருவாரூருக்கு காரைக்குடி வழியாக செல்வதற்கு ஒரு ட்ரெயின் இருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லோருக்கும் சென்று சேர்ந்தால்தான் அதிகப்படியான பேர் அந்த ரயிலை அன்றைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். ஏன்னா அது ஒரு முக்கியமான வழித்தடம் அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.